ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை துவையல் அதை தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கணும், அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் வந்து நம்ம பறிச்சிட்டு வந்த பிரண்டையை வந்து போட்டுக்கணும். நல்லா இளம் பிரண்டையாக இருக்கணும், ரொம்ப நல்லது. இந்த எலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வத்தல், ஒரு 5 வத்தல், நம்ம பிரண்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம வத்தல் போட்டுக்கணும். இந்த வத்தல் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கணும். உளுந்தம்பருப்பு தேவையான அளவு கொஞ்சம், அப்புறம் வந்து வரமல்லி. பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தான் போடணும், அதான் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நல்லா வதக்கணும். பிரண்டை வந்து நம்ம எப்போவுமே இளம் தண்டு பிரண்டை தான் பறிக்கணும், முத்துனது வந்து பறிக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். பிரண்டையில் மேலே வந்து தான் இளம், இது வந்து பிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்களா, பிஞ்சு, அந்த பிஞ்சு தான் நம்ம பறிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். நல்லா இதை ஆறணும். ஃபஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம வந்து அடிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தேங்காய் எதுவுமே சேர்க்கவே கூடாது. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பிரண்டை வதக்கணும்ல, அதே கடாயில் இந்த அரைச்சி வச்ச பிரண்டையை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், எந்த தண்ணியுமே ஊற்றிடக்கூடாது. அரைக்கும் போது நம்ம சேர்க்குறோம்ல, அந்த தண்ணி மட்டும்தான். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கலர் நல்லா மாறணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து சாதம், தோசை, இட்லி எல்லாரு கூடயுமே நம்ம வச்சு சாப்பிடலாம். இது வந்து ஆக்சுவலாக 1 வாரம் கெட்டு போகாது. நம்ம வந்து 2 வாரத்துக்கு மேலே கெட்டு போகாது. அப்பப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு மேலே கெட்டு போகாது.